வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ஆஸ்கே கார்டனில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் செடி அறுவடை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கத்திரிக்காய் செடி அறுவடை பற்றி போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ கடலை அறுவடை செஞ்சிட்டு இருந்ததுனால வேறு எந்த வீடியோவுமே போட முடில. நம்ம ஆஸ்கே கார்டனில் கத்திரிக்காய் அறுவடை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாருங்கள், காலையிலேயே பனியில் எடுத்த வீடியோ இது. அப்படியே பார்த்தீங்கன்னா செடியிலலாம் அப்படியே பனி தெரியும். நம்ம கத்திரிக்காய் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஞ்சு வச்சுருந்துச்சு, பூவும் நிறையா இருந்துச்சு. அதை ஒரு வீடியோவாக எடுத்து உங்களுக்கு போடலான்னு போட்டேன். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, லைவில் உங்களுக்கு அந்த கத்திரிக்காயெல்லாம் பிஞ்சாக இருந்தது நல்லாவே காய்ச்சிருக்கு. அதை உங்களுக்கு நான் லைவில் காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நிறையாவே சொத்தையாகுது, அதை எப்படி தடுக்கிறது, அதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் செடியில் இருக்க பூலாம் கொட்டுது, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நம்ம கத்திரிக்காயில் சொத்தை விழாமல் இருக்கிறதுக்கு நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றுனோனாலே போதும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் செடியில் எறும்பு அதிகமாக மிக்கும். எறும்பு மிக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் செடி சொத்தை விழுவும். அதனால் நம்ம பூச்சி மருந்து போடுவோம்ல நார்மலாக எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு, அதை லேசாக தூவி விட்டிங்கனாலே போதும். கத்திரிக்காய் எல்லாமே சொத்தை விழுவாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காயும் நல்லா பெருசாகவும் காய்ச்சிருக்கும். தண்ணி அதிகமாக ஊற்றுங்க கத்திரிக்காய் செடிக்கு. அப்போ தான் கத்திரிக்காய் நல்லா பெருசாக ஃப்ரெஷ்ஷாக பார்க்க சூப்பராக இருக்கும். நல்ல கத்திரிக்காயாகவும் நல்லாவும் இருக்கும், சொத்தை விழுவாமல். பூவெலாம் கொட்டாது. தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றும்போது நம்ம அடியில் ஊற்றணும் கத்திரிக்காய் செடிக்கு. நம்ம மேலேருந்து தண்ணி ஊற்றினோன்னா பூவெலாம் கொட்டிடும். அதனால் பார்த்திங்கன்னா கீழேருந்து ஊற்றுங்க. இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம கத்திரிக்காய் செடியில் இப்போ காய்ங்க எல்லாமே பெருசாகிடுச்சு. அது வீடியோ எடுத்து கொஞ்சம் நாளானதுனால கத்திரிக்காய் கொஞ்சம் பிஞ்சாக தெரியுது இதில். அதை இப்போ லைவில் காட்டுறேன். நம்ம கத்திரிக்காய் செடிங்க தழைங்க அதிகமாக இருக்கிறதுனால செடி கொஞ்சம் வளரல. செடி வளர்கிறதுக்காக நம்ம அந்த தழையெல்லாம் இப்போ கட் பண்ணிட்டோம் நம்ம ஆஸ்கே கார்டனில். அந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ லைவில். இந்த ஆஸ்கே கார்டன் சேனல் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா, புதினா செடி பதியம் போடுவது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதோட பார்ட் 2 வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதையுமே எல்லோரும் மறக்காமல் பாருங்கள். விவசாயம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னா ஆஸ்கே கார்டன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்காவது பண்ணிட்டு போங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் கத்திரிக்காய் செடி வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. உங்கள் கத்திரிக்காய் செடிக்கு நீங்கள் என்னென்ன உரம்லாம் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போங்க. அதை பூச்சி வராமல் இருக்க என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போங்க. நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.